மக்களே, நிறைய பேர் புது சர்வைவல் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால இதை நான் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கிரியேட் பண்ணிடலாமா? இதோட பேர் ஏக்கனுட். இது யாரோட வேர்ல்டோட நேம்னு தெரிஞ்சால் கீழே போய் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டிஃபிகல்ட்டி ஈஸி, அட்வான்ஸில் போயிட்டு எனக்கு ஒரு நல்ல சீடாக பார்த்து வச்சுருக்கேன், அந்த சீட்லேயே போய்க்கலாம். இல்லை ஸ்டார்டிங் கொஞ்சம் போர் அடிக்கும். சீட்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு. சீடு தான் அவங்க பக்கத்தில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, வேர்ல்டு எப்படி இருக்குது, பார்க்க எப்படி இருக்குது, எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் நான் வேர்ல்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஷோ கோஆர்டினேட்ஸ் ஆன், ஷோ டிஸ்பிளேட் ஆன், அதுக்கப்புறமா சீட்ஸை நான் போய்ட்டு ஆன் பண்ணி விட்டு கீப் இன்வென்ட்ரி மட்டும் வச்சுக்கிறேன் மக்களே. என்னை எல்லோரும் மன்னிச்சு விட்ருங்க. தேவையான ரிசோர்ஸ் பேக்ஸ்லாம் போட்டுக்கிறேன். ஆல் பேக்ஸ் ஆர் ஆக்டிவேட்டட். இதுதான் நான் வச்சுருக்க பேக்ஸ், வேணால் பார்த்துக்கோங்க. எதுவுமே இல்லை. சீட்ஸ், அட்வான்ஸ், மல்டிப்ளேயரில் இன்வைட் ஒன்லியாக மாற்றிக்கிற மக்களே. அப்புறம் யாராவது இருந்தால் ஜாயின் பண்ணிக்க போகிறாங்க. நம்மளோட பியூர் சர்வே வேர்ல்டு அப்புறமா வேறு ஏதாவது மாறிடும். கிரியேட், லெட்ஸ் கோ. ஸோ ஓகே மக்களே, உள்ளே வந்தாச்சு. ஸோ மக்களே, பர்ஃபெக்ட் வில்லேஜ் ஸ்பான். சரி ஓகே, நம்ம எடுத்ததுமே பிளாக் ஸ்மித் வீடு போடு. இந்த சீட் நான் ஆல்ரெடி பார்த்து தான் வச்சுருந்தேன், ஓவர் ரியாக்ஷன்லாம் கொடுக்க வேணாம். இந்த சீடு தான் நான் நம்மளோட மல்டிப்ளேயர் வேர்ல்டுக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த சீட் நான் தனியாலாம் பார்க்கல. இங்கே இருக்க செஸ்ட்டு ஆஸ் யூஷுவல், லூட்டு, ஆப்பிள், செஸ்ட்டு, ப்ரெட்டு, இந்த மாதிரி ரிசோர்ஸ் பேக்ஸ்லாம் என்னென்னா இதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்னு வேணால் நீங்கள் கீழே வந்து ஒரு கமெண்ட் மட்டும் போட்டு விட்ருங்க. எனக்கு கொஞ்சம் லேக் ஆகுது, அதை மட்டும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்காமல் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சரி ஓகே, இப்போதைக்கு சோறு, நல்ல சோறு பொறுக்க போயிடலாமா? டே வாரேண்டா. ஃபுட்டு. இந்த ஸ்டீவ் எவ்வளோ சாப்பிடுவான்னு யாருக்குமே தெரியாது மக்களே. விட்டா ஒரு ஊரையே ஒரே நாள் தின்னு தீத்துருவான். இதுவும் பத்தாது, எதையும் வச்சுட்டு போக முடியல, திருடி தின்னு போடுறான் அப்படின்னு நிறைய வில்லேஜஸ்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக நீங்களும் சொல்லுங்கள். இந்த ஸ்டீவுங்கிறது இன்கேம் கேரக்டர். சரி ஓகே, இப்போதைக்கு நான் சோறெலாம் மைண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பேசிக் டூல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரேன். சரி ஓகே, சாருக்கு மொசக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்டோன் டூல்ஸாவது எடுத்துடலாம். நான் போட்ட மாட் பேக் பண்ணுற விஷயங்கள் என்னென்னா, இப்போ உட்டன் பிகாக்ஸில் நான் மைண்ட் பண்ணக்குள்ள கீழே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் டியூரபிலிட்டின்னு குறைஞ்சிட்டு இருக்கும். அது இதால் எத்தனை பிளாக் மைண்ட் பண்ண முடியும் அதெல்லாம் காமிக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா காம்பஸ் இருக்கும். அந்த காம்பஸ்ஸு வேர்ல்டோட ஸ்பான் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு காமிக்கும். அது கீழே இருக்க ரெக்கவரி காம்பஸ் நம்ம லாஸ்ட்டாக கையான இடம் எதுன்னு காமிக்கும். கீழே இருக்கிறது கிளாக். ப்ளூவில் இருந்துச்சுன்னா டே, பிளாக்ல இருந்துச்சுன்னா நைட். அவ்வளோதான். பேக் டு த சர்ஃபேஸ். பேசிக் ஸ்டோன் டூல் செஞ்சுட்டு போய் அயன் கோலம்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரலாம். என்ன சொல்கிறீங்க? நான் மாட் பேக் போட்டதுனால இன்னொரு வேலை, இந்த யூஐலாம் ஃபுல் டார்க் மூடில் இருக்க மக்களே. கிராஃப்டிங் டேபிள் எல்லாமே டார்க் மூடு, ஓவர்ஸ்லாம் கொஞ்சோண்டு லைட்டாக க்ளோ ஆகும். இதெல்லாம் தான் எக்ஸ்ட்ரா. நெதருக்கு போகலாமா? வெரி குட். நெதர் ஐ எம் கம்மிங். மக்களே, நம்ம நெதரிக்க கூட போகலான்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தேவையான அயன்லாம் கிடச்சிருச்சு. ஒரு பக்கெட் மட்டும் செஞ்சுட்டாலே போதும். 2 ஸ்பியரு ஆயிடுச்சு, அவ்வளோதான். நெதருக்கு போகலாமா? இப்போ நான் நெதர் போர்ட்டல் கட்டுறேன். நெதர் போர்ட்டல் சக்ஸஸ்ஃபுல்லி பில்ட். என்னோட நெதர் போர்ட்டல் நான் கொஞ்சம் உண்டாக்கி பில்ட் பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கட்டும்ன்ட்டு. இது கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம அடுத்து பண்ண வேண்டிய வேலை கடலுக்குள்ளே குதிக்க வேண்டியது. எதுக்குன்னு கேட்டால் எனக்கே தெரியாது. நிறைய ஐஸ் பைக்ஸ் பயோம்லாம் இருக்குது. வெரி குட். இந்த செஸ் லூட்டை பாருங்கள் மக்களே, பாருங்கள். ஒரே ஒரு செஸ் தான் உருப்படியாக இருந்துச்சு. 3 பிளாக் ஸ்மித்துன்னு பார்த்ததும் எக்ஸைட் ஆகிட்டேன். இதெல்லாம் தெரியாத மாதிரியே நடிக்கிறேன். சரி, இந்த வேர்ல்டில் சோளமுத்தா போச்சு போ. இந்த வேர்ல்டில் இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, நான் இப்போ போய் தூங்கணும். அது மட்டும்தான் இப்போதைக்கு மெயினான விஷயம். நைட் ஆயிடுச்சு. வில்லேஜர் தம்பி, கெட்டப், குட் நைட். இப்போதைக்கு எனக்கு தேவையான 2 விஷயங்கள், ஒரே ஒரு பக்கெட்டு, ஒரே ஒரு ஷீல்டு. அதுக்காக 3 அயன் செஸ்டர் தான் கிடச்சிச்சு. எனக்கு செஸ்ட்லேருந்து கிடச்சதெல்லாம் இப்போதைக்கு வேணாம். அயன் கோலம் தம்பி வரேண்டா. எங்கடா இருக்க நீ? எனக்கு ரொம்ப இருக்கிறதே பிடிக்காத நான் ஸ்பாட் அவுட் பண்ணிட்டேனே. டாமி என் பாவம்டா, விட்டுறா. சரி ஓகே, இவன்கிட்ட எதுக்கு போய் கெஞ்சிக்கிட்டு எங்கே போனான் கோலம் தம்பி? டார்கெட் ஸ்பாட்டட். ஹலோ சார். இருங்க சார் வரேன். என்ன டே, நீ ஏன் வந்து அடி வாங்கிக்க மாட்டேன்? நான் அடிச்சுட்டு ரிட்டர்ன் போகணும். வில்லேஜர் வந்து காப்பாத்துறியாடா? சரி வாங்க. இவன் நான் முடிச்சுட்டு வரேன்.
ஒரு 2 ஷீல்டு. ஒரு ஷீல்டு தானே ப்ரோ சொன்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஈஸியாக உடஞ்சிருமே. ஒரே ஒரு பக்கெட்டுக்குள்ளே கொஞ்சோண்டு நீர், ஒரு அயன் நம்மளோட இன்வென்ட்ரியில். வெரி குட். இப்போ மட்டும் நீங்கள் பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்ட்டு. இங்கே என்னோடய ரீஸ்பான் பாயிண்ட்டை நான் இப்போ செட் பண்ண போகிறேன். இதுதான் என்னோடய யூஸ்வல் ஸ்டார்டிங் 3 செட். ஓகே, இப்போ நம்மளோட அடுத்த வேலை வந்துட்டு இன்னொரு பெட்டை ஆர்டியை போட்டு ட்ராவல் பெட்டாக வச்சுக்கணும். ட்ராவல் பெட். இன்னொரு பெட்டு கொடுப்பா தம்பி. ஐயோ, வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறானுங்க மகள் இந்த வில்லேஜர்ஸு. எவ்வளோ குசும்பு பிடிச்சிருக்கணும். இன்னொரு ட்ராவல் பெட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி போய் தண்ணிக்குள்ளே ட்ரவுண்டுக்கெல்லாம் ஒரு வணக்கம் வச்சுட்டு அவங்கெல்லாம் போட்டு தள்ளிட்டு வரலாம். அதாவது இப்போ என்கிட்ட ஹங்கருக்கு கொஞ்சம் குறையணும். ஹங்கர் ரீசெட் பண்ணுற மக்களே. ஹங்கர் இல்லை, சோறு நம்ம ஷார்ட்டேஜ் ஆட்டோ இல்லை. இப்போ நம்ம மண்டையை போட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ஃபுல்லாக வந்துடும். அதுதான் மண்டையை போட்டுடலாம். இருங்க, அடிக்கிறோம். ஓகே, ப்ரோ கேமர்ஸ் 8453 பிகேஎம் ஃபிஷ் ஃபுட். ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்களா, எல்லாம் ஃபுல்லி இன்வென்ட்ரி நம்மக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம அடுத்து போகலாமா? எங்கன்னு தானே கேட்குறீங்க? கேவை நோக்கி தான். கேவ் இது என்ன, என்னோடய கோட் ஓல்டு சர்வைவல் வேர்ல்டு தானே. போய் பார்த்துக்கலாம் வாங்க கேவ் நோக்கி. இதோ கிடைத்து விட்டது. என்னடா கிடச்சிச்சு தானே கேட்குறீங்க? காப்பர். மிக்க நல்லது. இப்போ நான் ஆர்மர் செஞ்சுக்க போகிறேன். காப்பர் ஆர்மர் இப்போதைக்கு ஃபர்னன்ஸில் இருக்குதுன்னா ஸ்மெல்ட் ஆகிட்டே இருக்குது. ஒரு 6 தான் ஸ்மெல்ட் ஆகிருக்கு. அடுத்து நம்மளோட வேலை காப்பர் ஆர்மர் செய்யறதுக்குள்ளே அடுத்த நாளே விடிஞ்ச போயிடுச்சு மக்களே. நத்திங் டு டூ, ஆல் இஸ் விதி. இப்போதைக்கு பெட்டை மைண்ட் பண்ணி முடிச்சுட்டு தம்புடுவோ ஃபர்னன்ஸ் வாயா என்ன பண்ணிகிட்டு இருக்கேள்? எல்லாத்தையும் ஸ்மெல்ட் பண்ணி முடிச்சுட்டான். நம்மளும் ஃபுல் காப்பர் ஆர்மரில் இருக்கோம். மிக்க நல்லது. நீங்கள் அதை பார்த்தீங்களா? நான் அது அப்புறமா அந்த லூட் அடிச்சுக்கிறேன். இது கேவா இல்லைனா சின்ன க்ரீப்பர் ஹோலா? எனக்கு தெரிஞ்சது 99% க்ரீப்பர் ஹோல் மக்களே. சொன்னேன்னா இது க்ரீப்பர் ஹோல்னால் தெரியல இது என்னன்ட்டு. இது அப்பப்போ ஜென்ரேட் ஆகும். ஒரு வேளை க்ரீப்பர் பிடிச்சதான் இப்படி ஆகும். மைன்கிராஃப்ட் ஜென்ரேட் பண்ணுமா என்னன்னே தெரியாது. ஆனால் இப்படி ஜென்ரேட் ஆகும். இதுக்கு ஒரு டெக்னிக்கல் நேம் தெரியாது, ஒன்றுமே தெரியாது எனக்கு. இப்போதைக்கு எனக்கு வேணுங்கிறது கேவு. எனக்கு அது மட்டும்தான் தெரியும். கேவை நோக்கி தான் ஓடிட்டுருக்கேன்னு எனக்கு தெரியும். இந்த டைரெக்ஷனில் ஏதாவது ஒரு கேவ் 100% சொல்கிறேன். இந்த டைரெக்ஷனில் ஒரு கேவ் இருந்தே இருக்கும். சோறு நல்ல சோறு. ப்ரெட்டு தான் இருக்குல்ல, இப்போதைக்கு சாப்பிட்லாம். அப்புறமா பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். வாட் இஸ் தட் மேன்? இன்னொரு வில்லேஜா? நம்மளோட வில்லேஜுக்கே சுற்றிட்டு வந்தோமா இல்லை வேறு வில்லேஜான்னு தெரியல. இட் இஸ் நம்ம வில்லேஜ் மக்களே, நம்ம வில்லேஜ். இப்படி போகலாம் வாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் கேவ் கண்டுபிடிச்சா கண்டினியூ பண்ண. நான் ஒரு கேவ் மாதிரி ஒன்று ஏதோ பார்க்குறேன் இங்கே வில்லேஜ் பக்கத்துலேயே. அதுவும் பார்க்கலாமா என்னான்ட்டு. போடு அயனுக்கு தானே இப்போ போடுன்னு சொன்னேன். டைமண்ட் கெட்டிங் மெக்கானிக் அன்லாக்டு மக்களே. இனிமேல் நம்மளுக்கு டைமண்ட் கூட மைண்ட் பண்ணிக்கலாம். அயன் பிகாக்ஸ் இது எனக்கு தேவையான அயன் கிடச்சிருத்தோ. ஹலோ, வெடி ஐ டோன்ட் கேர். என்னடா வந்துட்டு ஷீல்டில் தப்பிச்சிட்டேன்னு கேட்காதீங்க. இது டெக்ஸ்சர் பேக்கு சொன்னால. லோ ஃபயர் அண்ட் லோ ஷீல்டு இருந்தால் பாதி விஷயம் பிளாக் பண்ணாமல் ஷீல்டு இருக்கேன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடும். ஹலோ, ஐடியா டே உங்கெல்லாம் வெடியும்னா டியூரபிலிட்டி தாண்டா வேஸ்ட்டு. நான் இந்த க்ரீப்பரை வச்சு வெடிக்க விடலான்னு பார்த்தேன். என்னது இது? போச்சடா. ஐயோ காய்ஸ் ஹெல்ப் மீ. லைக் பண்ணியா தப்பிச்சலாம். ஓடிடுறா கைப்புள்ள. ஓடிடு. ஃபுல் காப்பர் ஆர்மரில் இருக்கேன் இப்போதைக்கு. ஹலோ பையாஸ், கொட்டிக்கோ. ஓகே ஷீல்டு இருக்கா பயமீன். இப்போ ஷீல்டோட டியூரபிலிட்டி பயங்கர கம்மி. இங்கே இருக்கிற 4 அயனுக்காக தான் வந்தேன். அந்த அயனே இப்போதைக்கு காணோம். நீங்கள் என்னடா வந்துக்கிட்டே இருக்கீங்க? மேன், என்ன மேன் நீ வந்துக்கிட்டே இருக்க? என்ன மேன்? போ கத்தம் டாட்டா பை குட் பை கயா. வா, இந்த அயனை மைண்ட் பண்ண விட்றீங்களாடா டேய்? 5 அயனுக்காக எவ்வளோ உயிரை கொடுத்து போராட வேண்டியதாக இருக்குது. நம்ம என்ன மக்களே ஃபுல் அயன் ஆர்மராக வச்சுட்டு இருக்கோம். வெறும் கொஞ்சோண்டு அயனை வச்சுட்டு. ஐயோ இவனா சார் ரொம்ப பயங்கரமான ஆளாச்சு. சாப்போ
ஓபிலிட்டரேட்டட் பறந்து போயிட்டார் சார். வெடிச்சு எனக்கு ஏதாவது ரிவீல் பண்ணி விடுங்க சார். ஒன்றுமே இல்லை போடா அப்படின்ட்டான். நான் எதுக்கு 2 ஷீல்டு செஞ்சேன்னு இப்போயே உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஷீல்டோட டியூரபிலிட்டி. இப்போ எதுக்கு சோரெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. தம்பி கயா டாட்டா பாய் பாய் குட் பை கயா கத்தம். ஓகே மக்களே, இது அவ்வளோதான். டைம் முடிஞ்சு இந்த கேவ். இது கேவுன்னே சொல்ல முடியல என்னால். அதுங்களை அயன் கொடுத்துருச்சு. மிக்க வெரி குட்டு மக்களே. இது மிக்க நல்லது இல்லை, மிக்க குட். வேறு ஏதாவது உள்ளதா? அங்கே வேறு ஒரு க்ரீப்பர் இருக்கான்னு நினைக்கிறேன் மக்களே. ஓ க்ரீப்பர் இல்லையா, அது வெறும் கிராஸு. வெறும் கிராஸை பார்த்து க்ரீப்பரை நான் நினச்சிட்ருக்கேன். பார்த்தீங்களா, அதை காய போட வேண்டியது தான். இந்த வீடியோக்கு இது போதும், ஏன்னா இது வெறும் பார்ட் 1 தானே. இப்போதைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். அப்புறம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணாமல் போயிடாதீங்க. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். அடுத்த பார்ட் வரணுனாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும். பாய்.